வெல்கம் டு அவர் குட்டி வாண்டர் சேனல். நம்ம தளபதி விஜய் அண்ணா இப்போ லாஸ்ட்டாக, அதாவது நேற்று நம்ம திருப்பூர் சைடு போயிருந்தாருங்களா பிரச்சாரத்துக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா வாக்குறுதிகள்லாம் கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன அறிக்கைகள், என்ன வாக்குறுதிகள் கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5 ஏக்கருக்கு குறைவாக நிலம் வச்சிருக்கிற விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 5 ஏக்கருக்கு அதிகமாக வச்சுருக்குறாங்கல்ல நிலம், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 50 to 50%, 50% பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் கரும்பு பார்த்தீங்கன்னா ஒரு டன்னுக்கு 4500 ரூபாய் குறைந்தபட்ச ஆதார விலை வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த கரும்போட மதிப்பு தான் அவர் அப்படி சொல்கிறாரு, ஓகேங்களா? அப்புறம் 5 லட்சம் இலவச சோலார் பம்பு செட்டுகள், 5 லட்சம் இலவச சோலார் பம்பு செட்டுகள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது தருவோன்ட்டு. முதியோருக்கு பார்த்தீங்கன்னா மாதம் 3000 ரூபாய் ஓய்வூதியம் தருவாங்களாம். இப்போ ரிட்டையர்டு அந்த பணம்லாம் வராமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். அப்ளை பண்ணியுமே அந்த காசு வராமல் இன்னும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா மாதம் 3000 ரூபாய் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது 5 லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கப்படும், கம்பல்சரி உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பதிவு செய்யப்பட்ட மீனவர்களுக்கு ரூபாய் 25 லட்சம் விபத்து காப்பீடு செய்யப்படும். பாதிக்கப்பட்டவங்களுக்கு 25 லட்சம் இழப்பீடு காப்பீடு தரப்படும் சொல்கிறாங்க. அப்புறமா அனைத்து வீடுகளுக்கும் 100% பார்த்தீங்கன்னா குடிதண்ணி கொடுத்துருவாங்க, குழாய் குடிதண்ணி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது ஒவ்வொரு குடும்பத்துக்குமே 200 யூனிட்டுகள் கட்டணமில்லா மின்சாரம். இப்போ இருக்கிறது எத்தனை யூனிட் நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா 100 யூனிட்டுக்குள்ளார நம்ம யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு கட்டணம் ஃப்ரீ. 100க்கு மேலே போச்சுன்னா நம்ம அதுக்கு காசு கொடுத்தே தான் ஆகணும். ஆனால் சொல்கிறாங்க 200 யூனிட் வரைக்கும் மின்சாரம் ஃப்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஒப்பந்த ஆசிரியர்கள் தாமாக பணி நிரந்தரம் செய்யப்படுவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் பிரத்யேக மாஸ்டர் பிளான் இருக்கும். ஒரு மாவட்டம்னா அதுக்கு ஒரு ஹெட் இருப்பாங்க. இந்த மாவட்டம் இவ்வளோ டிசிப்ளினாக இருக்கணும், அங்கங்கே இது வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு பிளான் மாஸ்டர் அவங்க தான் இருப்பாங்க. பிளான் இருக்குன்னு சொல்கிறாங்க, மாஸ்டர் பிளான். தமிழ்நாட்டை இந்தியாவின் ஏஐ தலைநகராக மாற்றுவோம்னு சொல்கிறாங்க. அடுத்தது 21 நாட்களுக்கு வணிக உரிமை உத்தரவாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அரசு திட்டங்கள், ரேஷன் உள்ளிட்டவை வீட்டுக்கே வரும். அதான் ஒரு ஆப் சொல்லியிருந்தாங்க. அது மூலயமா ஒரு கார்டு மாதிரி அவங்க தந்துடுவாங்களாம். நம்ம போய் இப்போ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் நீங்கள் பாருங்களேன், ஒரு ரேஷன் கார்டு அப்ளை பண்ணணும்னா இன்னைக்கு வா, நாளைக்கு வா, நாளன்னைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்தடிக்கிறாங்க. அது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் எதுக்கோசரம்? விஜயண்ணா பிரச்சாரம் பண்ணும்போதே சொல்லியிருந்தாங்க, இதெல்லாம் எதுக்கோசரம்? டப்புக்கோசரம் தானே. உண்மையாக நான் சொல்கிறேன், 100% அது உண்மை. இது நான் விஜயண்ணா சொல்லிட்டாங்களோன்னு சொல்கிறேன். இது நாங்கள் அனுபவிச்சிருக்கோம். எங்களுக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆகுது. ஆனால் என் வீட்டுக்காரு ஸ்டார்டிங்லேருந்து அப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கேன்சல் பண்ணி 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 விட்டுட்டாங்க. இதுக்கு ஆன்லைனில் வச்சுருக்குறாங்க. எதுக்கு ஆன்லைனில் வச்சுருக்குறாங்க? அப்ளை பண்ணுறதுக்கு தானே அந்த ஒரு இது நம்மளுக்கு வச்சுருக்குறாங்க. ஒன்று நேரில் போய் அப்ளை பண்ணணும், அதுக்கு தெரியாத இல்லை வீட்டில் இருந்து அப்ளை பண்ணணும். இந்த 2 ஆப்ஷன் வச்சுருக்குறாங்க. எத்தனை முறை கேன்சல் பண்ணி 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 விட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு காசும் நாங்கள் காசும் கொடுத்து பார்த்துட்டோம், எதுவும் கொடுத்து பார்த்துட்டோம். லாஸ்ட் வரைக்கும் ரேஷன் கார்டு வராமல் தான் இருந்துச்சு. இப்போ தான் லாஸ்ட்டாக மாற்றி அட்ரஸ் போட்டதுனால வந்திருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியல. நாங்களாக இருந்தது ஓகே. இப்போ வயசானவங்க இவங்களாம் பணத்துக்கெலாம் எங்கே போவாங்க சொல்லுங்கள்? அதனால் சொல்லியிருக்கிறாங்க, ஒரு கார்டு கொடுத்துருவாங்க. அது நீங்கள் பிறப்பு சான்றிதழ்லேருந்து A to Z வரைக்கும் நீங்கள் அதிலே எடுத்துக்கலாம். எங்கேயும் போய் அலைய தேவையில்லை. அதுக்கு சார்ஜுமே பண்ண மாட்டோம், கட்டணமே இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது அறிக்கைகள் எல்லாமே. இந்த அறிக்கைகள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுங்கள். அடுத்த தலைமுறைக்கு ஒரு மாற்றம் வேணுமா அப்படின்னு சொல்லுங்கள். விஜயண்ணா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டிவி கேக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். 23ஆம் தேதி ஏப்ரல் மறக்காமல் உங்களோட வாக்கை போய் 100% செலுத்துங்க. தேங்க்யூ டு ஆல். பை ஃப்ரெண்ட்ஸ்.